வாயு நீரும் கையில் தனித்திறந்தும் ஆவி துடிவான வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்களை சந்திக்க என்ற நமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? சரிதான், சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவடிகன் மாசாக்குவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. கையில் தனிச்சிரம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இழந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இழந்துரைக்க உனது கொடுகோல் அடித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கள்வனின் மனைவி. போதும். யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை. கள்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததாம் நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே, இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. என்ன நீ யார் நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கண்மை பெரியவர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களை கேட்டால் நல்ல தீர்ப்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனவாழ்விற்கு வந்தார். மாமாவினர் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள். அம்மா, தேவி அணிந்திருப்பது ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை வெப்பித்து காட்டுவாய? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிறப்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரங்கூரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவர்ந்து விட்டதா? பாய் அரைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆழம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உடைந்து நிற்பதை பார்த்து. மன்னா, மாசு படரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குறை எதற்காக? தேவையில்லை. கணவன் கல்வன் அல்ல, தாயே, மன்னித்து விடப்பா.
அரசே, அரசே. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். என் நெஞ்சிலே மூண்ட நெருப்பை, நீதி தவறிய மதுரையை அழித்துவிடு, அடியோடு அழித்துவிடு. முழுசா மாறல சந்திரமுகிய